சர்மிளா, திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து என் மீது குறை இருந்தாலும் அதையும் நேரடியாக கூறுங்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோளை அடுத்து கடந்த 2 வார காலமாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் திமுக தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன என்ற ஒவ்வொரு காரணத்தையும் அறிக்கையாக அங்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் உள்ள அம்சங்கள் தொடர்பாக இன்று சென்னை அண்ணாரிவாளையத்தில் ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் விஜய், தாவேக தலைவர் விஜயின் செல்வாக்கை அப்போது குறைவாக மதிப்பிட்டு விட்டோம் என்றும் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் ஆகியவற்றிற்கு திமுக உரிய பதிலடியை திமுக தலைவரோ அல்லது துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலினோ நேரடியாக அவருக்கு பதில் அளிக்காததும் மக்கள் மத்தியில் தாவேகா மீதான நம்பகத்தன்மையை அதிகரித்தது என்றும் அதனை குறைவாக மதிப்பிட்டதும் தோல்விக்கான காரணங்களில் முதன்மையான காரணம் என்றும் கூறப்பட்டது. இரண்டாவது மிக முக்கியமான காரணம், திமுகவின் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் மக்களை விட்டும் தொண்டர்களை விட்டும் திமுக நிர்வாகிகளை விட்டும் மிகவும் விலகி விட்டார்கள் என்றும் அவர்களால் ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்ற முடியவில்லை என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, கட்சி பதவியில் இல்லாத மூத்த திமுக நிர்வாகிகளின் கள நிலவர ஆலோசனையை திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவுகள் மற்றும் ஐடி விங் உள்ளிட்டவை முழுமையாக புறக்கணித்து களத்தின் பொய்யான நிலவரத்தையே திமுக தலைமைக்கு அறிக்கையாக சமர்ப்பித்தது என்றும் கள நிலவரத்தின் உண்மையான சூழ்நிலையை திமுக தலைமையிடம் தெரிவிக்கவில்லை என்றும் அதுவும் பல இடங்களில் தோல்விக்கு காரணங்களாக அமைந்தது என்றும் அந்த கள ஆய்வு அறிக்கையில் மு.க.ஸ்டாலினிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்து அடுத்து வரக்கூடிய அந்த திருச்சி கிழக்கு மற்றும் மதுராந்தகம், தாராபுரம் பெருங்குடிய இடைத்தேர்தலில் பெருந்துறை இடைத்தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது, எவ்வாறு கள நிலவரத்தை ஆய்வு செய்து வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது குறித்து அந்தந்த தொகுதிகளில் உள்ள கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஆகியோரிடம் கேட்க வேண்டும் என்றும், கடந்த ஆட்சியில் பெரும்பாலும் அதிகாரிகளின் ஆட்சிதான் நடைபெற்றது என்றும் திமுக கட்சியினரின் கோரிக்கைகளோ மக்களின் கோரிக்கைகளோ ஏற்கப்படவில்லை என்றும் அரசின் திட்டங்களுக்கு இருந்த எதிர்ப்பு கூட அலட்சியப்படுத்தப்பட்டது என்றும் கள ஆய்வு அறிக்கையில், திமுக தோல்விக்கான கள ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் உள்ள அம்சங்கள் தொடர்பாக திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முன்னணி தலைவர்களோடு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த குறைகள், கள ஆய்வு அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள் மற்றும் திமுகவில் அந்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்களின் குடும்பத்தினரின் தலையீடு ஆகியவையும், மேலும் பல்வேறு துறைகளில் அறநிலையத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் மிகவும் மக்களிடமிருந்து விலகி, கட்சியினரிடமிருந்தும் விலகி அவர்கள் செயல்பட்டதும் அதிருப்தியை உருவாக்கி இருந்தது என்றும் அந்த அதிருப்தி அலையை கணிக்காமல் விட்டது திமுகவின் அந்த தேர்தல் வியூகக்குழுவின் மிகப்பெரிய தவறு என்றும் அந்த கள ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் உள்ள அம்சங்கள் தொடர்பாக இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அந்த கட்சியின் நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி இந்த குறைகளை நிவர்த்தி செய்து சீர் செய்து அடுத்த கட்ட தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகத்தை வகுக்கும் மிக முக்கியமான நடவடிக்கைகளில் இப்போது திமுக தலைமை மற்றும் அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சர்மிளா.